இவங்க பேர் திவ்யா, வயசு 31, வயது 153 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை, 1ஆம் பாதம், சாதி 1 எல்லாம் மழவரைய சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்கம் இருக்காங்க, சம்பளம் மாதம் 37,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க, சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க, மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரையும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவர் பூமிகா, வயசு 28, வயது 154 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் உத்திரட்டாதி, சாதி அக்னிகுல சதிதான் சொல்லியிருக்காங்க, அரசாங்கம் இருக்காங்க, சம்பளம் மாதம் 22,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதர ஒருத்தங்க இருக்காங்க, சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க, திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரையும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவர் ஆராதனா, வயசு 30, வயது 166 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் பரணி, சாதி 1 கச்சிராய சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்கம் இருக்காங்க, சம்பளம் மாதம் 37,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரர் 2 பேர் இருக்காங்க, சகோதரி 2 பேர் இருக்காங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரையும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் சுஜாதா, வயசு 36, வயது 161 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி, சாதி 1 பழைய சமூகத்தை சேர்ந்தவங்க, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 36,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதர ஒருத்தங்க இருக்காங்க, சகோதரி யாரும் கிடையாது, திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. எங்கள் பேர் அர்ப்பணா, வயசு 42, வயது 154 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் உத்திரட்டாதி, சாதி 1 காடவராய சமூகத்தை சேர்ந்தவங்க, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, சம்பளம் மாதம் 12,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க, சகோதரிகள் 3 பேர், திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இவர் யாமினி, வயசு 32, வயது 166 சென்டிமீட்டர், ராசி தனுசு நட்சத்திரம் மூலம், சாதி 1 நாயக்க சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்கம் இருக்காங்க, சம்பளம் மாதம் 68,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட வந்து சகோதரி யாரும் கிடையாது, சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க, மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண் வரை பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க.